விலையேறப்பட்ட நாமத்திலே இந்த நாளிலும் இந்த நாளின் வேத ஆராய்ச்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஸோ இந்த வாரமும் நாம் இவ்விதமாக இணையும்படி தேவனாகிய கர்த்தர் மிகுந்த கிருபை பாராட்டினார். அவருடைய இரக்கங்களுக்காய் நாம் ஆண்டவரை துதிக்கிறோம். ஸோ இந்த ஒரு ஃபெலோஷிப்பையும் ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தருகிறார். நாம் இணைந்து அவருடைய வேதத்தை தியானிக்கும் போது, அவருடைய வேதத்தை படிக்கும்போது, அதன் மூலமாக நாம் இணைந்து ஒருவருக்கொருவர் கட்டப்படத்தக்கதாக தேவனிலே நாம் வளரும்படியாக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம் ஒவ்வொருவரோடும் இருக்கிறார். அவர் ஒருவரே நல்ல ஒரு போதகராக, டீச்சராக, பரிசுத்த ஆவியானவர் எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேத வசனங்களை தியானிப்பதற்கு அவர் நம்முடைய இருதயத்தின் கண்களை திறந்து நமக்கு உதவி செய்யாவிட்டால் நாம் இதை கற்றுக்கொள்ள முடியாது. கற்றுக்கொள்வதோடு மாத்திரமல்லாதபடி நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய புரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானதாக இருக்கும். ஒவ்வொருவருடைய தேவைகளும் வித்தியாசமாக இருக்கும். ஆவிக்குரிய நிலைமையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலைமையிலே நாம் இருப்போம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத வாக்கியங்களை ஒவ்வொருவருக்கும் அப்ளை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் என்பதுதான் நமக்கு பெரிய அது ஒரு பெரிய ஆறுதல். அது ஒரு பெரிய அந்த ஒரு எதிர்பார்ப்போடு கூட நாம் காணப்படுகிறோம், ஜெபத்தோடு காணப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக. கடந்த வாரத்திலே நாம் 7வது அதிகாரத்தை தொடங்கினோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் நாம பார்த்தோம். அதனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனாக தான் பார்த்தோம். அடிப்படையாக ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டு அந்த கேள்வியின் மையத்திலே அல்லது கேள்வியின் அடிப்படையிலே நாம் அந்த வேத பகுதியை தொடங்கினோம். ஒரு பாரடாக்ஸை உங்களுக்கு முன்பதாக நான் வைத்து அதை வைத்து தொடங்கினேன். அந்த பாரடாக்ஸ் என்றால் முரண்பாடு போல தோன்றுகிறமை. தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லக்கூடிய வசனங்களினுடைய பிரதிநிதியாக அல்லது அவைகளுக்கு ஒத்த ஒரு வாக்கியத்தை வாசித்தோம். தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் என்று. அதற்கு முரண்பாடு போல தோன்றுகிற ஒரு வசனம், நீங்கள் உங்களை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லி அதனுடைய அந்த முடிவை அல்லது அதனுடைய தாற்பயத்தை, அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இல்லாவிட்டால் அதை நிச்சயமாக நான் ரீஸ்டேட் பண்ண வேண்டும். தேவன் தான் நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் என்பதை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்மை ஒன்றிணைப்பதினாலே, அந்த யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட் என்கிற அந்த போதனையின் அடிப்படையிலே, அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே, அந்த உண்மையின் அடிப்படையிலே தேவன் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அதே நேரத்துல அது நம்மிலே நடக்கிற பரிசுத்தமாகிறபடினாலே நாம் நம்முடைய மாம்ச சரீரத்திலே அந்த பரிசுத்தம் வெளிப்படுகிறது என்கிற காரியம். ஸோ தமிழிலே ஒரு நல்ல வார்த்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கும்னு தெரியல. நிர்ணயகரமான பரிசுத்தமாகுதல் அல்லது பரிசுத்தமாக்குதல் தேவனால் செய்யப்படுகிறது. காட் அல்லது கிரேஸ் அல்லது பரிசுத்த ஆவியானவர், தேவனாகிய கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் என்று சொல்லுகிற காரியம் அவரால் நம்மிலே செய்யப்படுகிற நிர்ணயகரமான வேலை. அதாவது God's part, God does the decisive act. டிசைசிவான காரியத்தை அவர் செய்கிறார். நம்முடைய சரீரத்திலே அது வெளிப்படுகிறது. அந்த விதத்திலே
அது நமக்கு பொறுப்பாகவும் இருக்கிறது. ஆனால் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன், அந்த சர்வ வல்லமுள்ள தேவன், ஆம்னிபொட்டன்ட் காட், ஆம்னிசியன்ட் காட், அந்த தேவன் நமக்குள்ளே ஒரு வேலை செய்வாரானால் அதற்கு ஈடு கொடுக்கும்படியாக நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அந்த 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 புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்க வேண்டும். அதன் அடிப்படையிலே தான் என்னுடைய கான்ட்ரிபியூஷன் அல்லது என்னுடைய அந்த வெளிப்படுத்தும் காரியம், பரிசுத்தத்தை நான் வெளிப்படுத்தும் காரியம் இருக்கிறது. அதுதான் கிறிஸ்டியன் சாங்டிஃபிகேஷன் என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஸோ இந்த நாளிலும் அதை தொடர்ந்து நாம 7வது அதிகாரம் 1 - 6 கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நாளிலே நாம் முடிக்க முயற்சி செய்வோம். இதற்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே அல்லது தனியாக இதற்கு ஒரு தலைப்பு நாம் கொடுக்க வேண்டுமானால், நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசிகளாக நீங்கள் உங்கள் அடையாளத்தை உறுதி செய்து விட்டீர்களா? அறிந்து உறுதி செய்து விட்டீர்களா? Are you sure of your identity in Christ as Christian believers? Are you sure about? Have you assured yourself? So நாம் கிறிஸ்தவ விசுவாசிகளாக நம்முடைய அடையாளத்தை, கிறிஸ்தவ விசுவாசியாக நான் யார் என்கிற அந்த அடையாளத்தை உறுதி செய்து விட்டோமா? இதன் அடிப்படையில் என்றால் இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரமும் கூட அந்த ஒரே அடையாளத்தை, நம்முடைய சிங்கிள் ஐடென்டிட்டி, ஒரு அடையாளத்தை மாத்திரம் திரும்ப 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 வலியுறுத்தி போதிக்கிறது. அது என்ன? கிறிஸ்துவோடு கூட நாம் இணைக்கப்பட்டவர்கள். We are united with Christ. As Christian believers, we are united with Christ என்கிறதை 5வது அதிகாரத்திலே ஆரம்பித்ததை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதை நினைவிலே கொண்டு வாருங்கள். அதை தொடர்ந்து 6வது அதிகாரத்திலே அதை தான் சொல்லுகிறார். அந்த கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்று அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானம், அவருடைய சரீரத்தோ அவருடைய மரணத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலிலே நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆங்கிலத்திலே இந்த போதனையை யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட் என்று சொல்லுவார்கள். யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட். அருமையானவர்களே, மிகவும் அடிப்படையாக இந்த 7வது அதிகாரம் 1 - 6 வசனத்திலே அதை நம்முடைய மனதிலே, நம்முடைய இருதயத்திலே ஆணி அடித்தது போல கடைசி பகுதியாக அதை இறக்குகிறதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். அந்த கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை, நாம் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உறுதி செய்து கொள்ளுங்கள் என்று அதை ஒவ்வொரு ஆங்கிள் போதித்து கொண்டு வந்தவர் கடைசியாக இந்த பகுதியிலே அதை முடிவுக்கு கொண்டு வருகிறார், அல்லது அதை மிகவும் ஆணித்தரமாக நம்முடைய மனதிலும் இருதயத்திலும் பதிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் அங்கே முயற்சி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதை செய்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஸோ நமது அடையாளம், ஸோ இதற்கும் பரிசுத்தமாகுதலுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறதை அதையும் நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் டாக்ட்ரின் in your mind and in your heart, grasping it in your heart is significant for our sanctification. அதான் முக்கியம். ஸோ நம்முடைய பரிசுத்தமாகுதலுக்கு எந்த ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதலிலே வளர்வதற்கு, அல்லது பரிசுத்தமாகுதல் எப்படி நடக்கிறது என்றால், அல்லது பரிசுத்தமாகுதலிலே வளருவதற்கு, தேவனால் பரிசுத்தப்படுத்தப்படுவதற்கு, நாம் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமாவதற்கு இந்த
போதனையை நாம் மனதிலே நன்றாக புரிந்து கொள்ளவும் இருதயத்திலே அதை கிராஸ்ப் பண்ணுவதும் மிகவும் முக்கியம். யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட் is so significant. Understanding and grasping the teaching of unification with Christ is very, very for our sanctification. இல்லாவிட்டால் sanctification இல்லை. இல்லாவிட்டால் நாம் நம்மை நாமே பரிசுத்தமாக்குகிறவர்களாக இருப்போம், அல்லது நம்முடைய சுய முயற்சியினாலே அந்த பரிசுத்தமாகுதலிலே ஈடுபடுவோம், which is never acceptable to God. அது தேவனால் அங்கீகரிக்கப்படுவதில்லை. ஸோ நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்திலே அதை பாருங்கள். 7வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா? அது எப்படி என்றால், புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். நாம் மாம்சத்திற்குட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்திற்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ 4வது வசனம் தான் அதுல கருப்பொருளான வசனம் என்பதை நாம பார்த்தோம். அதை நாம நோட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய உறவு அல்லது நியாயப்பிரமாணத்தோடு உள்ள உறவு ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இந்த முழு அதிகாரத்திலே 2 வார்த்தைகள் அல்லது 2 கருப்பொருள் ஆணித்தரமாக வருகிறது. ஒன்று, பாவம். பாவம் எவ்வளவு பலம் உள்ளது, பலம் வாய்ந்தது, வல்லமை உள்ளது என்பதை இந்த அதிகாரத்திலே தான் நான் பார்க்க முடியும். முழு வேதாகமத்திலே இந்த அதிகாரத்திலே தான் மிகவும் தெளிவாக நான் பார்க்க முடியும். 2வது, நியாயப்பிரமாணம், நியாயப்பிரமாணத்தை குறித்த காரியங்கள். சோ ஒரு கிறிஸ்தவ விசுவாசி தன்னுடைய பரிசுத்தமாகுதலிலே வளரும் போது இந்த நியாயப்பிரமாணத்தோடுள்ள உறவு, நியாயப்பிரமாணத்துக்கும் பாவத்துக்கும் உள்ள சம்பந்தம், இந்த காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை குறித்த கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை காட்டிலும் அதை குறித்த உணர்வுடையவர்களாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது என்பதுதான் இந்த முழு அதிகாரத்தினுடைய கருப்பொருளாக இருக்கிறது. அதுல 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரையிலும் நியாயப்பிரமாணத்தோடு உள்ள உறவு, ஒரு விசுவாசிக்கு நியாயப்பிரமாணத்தோடு உள்ள உறவு. பிறகு 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் நல்ல கவனிங்க, 6வது வசனம் வரையிலும் நியாயப்பிரமாணத்தை குறித்து சொல்லும் போது நியாயப்பிரமாணத்தை மிகவும் பீலிட்டில் பண்ணி பேசுகிறார், போதிக்கிறார். அல்லது நியாயப்பிரமாணம் தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு காரியம், அல்லது நியாயப்பிரமாணம் நமக்கு கிறிஸ்தவ விசுவாசிக்கு பரிசுத்தமாகுதலிலே வளர்வதற்கு இந்த நியாயப்பிரமாணம் உதவி செய்யாது என்பது மாத்திரமல்ல, இந்த நியாயப்பிரமாணம் அவனுக்கு இடர்தலை உண்டாக்குகிறது. இட் இஸ் அ ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாரு. ஆகையினாலே
ஆமா 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரையிலும் அப்படி அவர் நியாயப்பிரமாணத்தை குறைத்து பேசினபடியினாலே இந்த நியாயப்பிரமாணம் நன்மையானது, அது தேவனால் அருளப்பட்டது, அது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்ற ஆங்கிள் அடுத்த பகுதியிலே பேசுகிறார். மிகவும் முக்கியமானது. இந்த டிஃபரன்ஸை நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவது மிகவும் முக்கியமானது. அதற்கு பிறகு 13வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரையிலும் இந்த டைனாமிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகிறது, அல்லது இந்த பரிசுத்தமாகுதல் ஒரு கிறிஸ்தவ விசுவாசியின் வாழ்க்கையிலே நடைமுறையிலே எப்படி அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது, எப்படி அது ஒர்க் அவுட் ஆகிறது என்பதை அந்த கடைசி பகுதியிலே சொல்கிறார். இதுதான் இந்த 3 செக்ஷன்ஸ். ஸோ இந்த 3 செக்ஷன்ஸ்ல இந்த முதலாவது செக்ஷனை கர்த்தருடைய கிருபையினால இன்று முடிக்க நாம முயற்சி செய்வோம். ஒவ்வொரு வசனமாக முதலாவது நாம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. வாசிக்கிறேன் முதலாவது வசனத்துல இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற சாராம்சத்தையும் நம்ம கூடவே பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தை அறிந்திருக்கிறவர்களுடனே பேசுகிறேன். சகோதரரே, ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று அறியாமல் இருக்கிறீர்களா என்று சொல்லி இந்த கருப்பொருளை அவர் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறார். This is the way how Paul introduces a main topic. அறியாம இருக்கிறீங்களா, இது உங்களுக்கு தெரியாதா, இது எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு சொல்லி இதுக்கு முந்தின ஒரு பேசேஜை பாருங்க. 6வது அதிகாரம் 16வது வசனம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வே ஆஃப் ரைட்டிங், அவர் எழுதுகிற அந்த விதத்தை மாத்திரம் பார்க்கிறதுக்காக இதை உங்களுக்கு காமிக்கிறேன். 16வது வசனத்துல நமக்கு தெரியும், அந்த 16வது வசனத்திலே அந்த யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட், கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுகிறது என்கிற டாபிக்ல மிகவும் குறிப்பாக அந்த பாவத்திற்கு நாம் அடிமைகளாக இல்லை, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நீதிக்கு அடிமைகளாக மாற்றினார் அப்படிங்கிறது தான் கருப்பொருள். அதை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னு பாருங்க. 16வது வசனத்துல மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா. ஸோ அந்த அடிமைத்தனத்தின் வாழ்க்கைய அவர் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது, அடிமைத்தனத்தின் வாழ்க்கையை பத்தி உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்க நடைமுறையில பாக்குறீங்கல்ல அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அந்த டெக்னிக்காலிட்டிக்கு உள்ள போகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதே பேட்டர்ன்ல தான் இங்க எந்த ஒரு மனுஷனும் இந்த உலகத்திலே வாழ்கிற எந்த ஒரு மனுஷனும், எந்த சந்ததியிலே பிறந்த எந்த ஒரு மனுஷனும் அந்தந்த காலத்திலே, அந்தந்த சமுதாயத்திலே, அந்தந்த தேசத்திலே இருக்கிற பிரமாணம், அவன் உயிரோடு இருக்கும் அளவும் அந்த பிரமாணத்தினால் அவன் ஆளுகை செய்யப்படுகிறான், அல்லது அந்த பிரமாணத்திற்கு உட்பட்டவனாக இருக்கிறான். இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ற. அடுத்தது மிகவும் சாதாரணமாக, ஸோ இது இந்த 1வது வசனத்துல இம்ப்ளைடா இருக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு மனுஷன், ஒரு நாட்டினுடைய பிரஜையா இருக்கிற மனுஷன் அந்த நாட்டினுடைய பிரஜையா இருக்கும் வரையிலும் அந்த நாட்டினுடைய சட்டம் அவனுக்கு செல்லும். ஆனால் அவன் மரிக்கும் போது அவனை அது கட்டுப்படுத்தாது, அவன் அதுல இருந்து ரிலீஸ் ஆகி விடுகிறான், அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது, இஸ் டெட். ஸோ அது போல அப்படின்னா அது போல அது இப்போ ஒரு முக்கியமான உறவுக்கு கொண்டு வருகிறார். He is just transferring that concept into a human ordinary relationship which is called marriage. திருமணம் என்கிற அல்லது விவாகம் என்று சொல்லுகிற ஒரு மனுஷ உறவிலே அதை கொண்டு அதை இணைத்து காண்பிக்கிறத அந்த 2வது வசனத்துல தொடங்குகிறார். அது எப்படி என்றால், புருஷனையுடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின் படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள்.
சோ ஒரு கணவனும் மனைவியும் இருக்கிறார்கள் என்றால் அந்த மனைவியினுடைய காரியங்கள் கணவனுடைய அந்த அவனுடைய அல்லது அந்த பிரமாணத்தினுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய அல்லது திருமணம் அல்லது விவாகம் என்கிற அந்த பிரமாணத்தின்படி இருவரும் கட்டப்பட்டிருக்கிறார்கள். மனைவி புருஷனோடு இருக்கிறாள் அல்லது மனைவி அந்த புருஷனோடு கட்டப்பட்டிருக்கிறாள். she is bound with her husband according to the law. அந்த நியாயப்பிரமாணத்தின் நிபந்தனைகளுக்கு, அதனுடைய ஷரத்துக்களுக்கு அல்லது அதனுடைய அந்த நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் சொல்லுகிறதோ அதெல்லாம் அவர்கள் இருவருக்கும் அது பொருந்துகிறதாக, அப்ளை பண்ணுகிறதாக இருக்கிறது என்கிறத சொல்லுகிறார். சோ ஆனா அந்த புருஷன் மரித்த பின்பு இந்த நியாயப்பிரமாணத்தின்படி அல்லது திருமண சட்டத்தின்படி இவ்விதமாக கணவனும் மனைவியுமாக கட்டப்பட்டிருக்கிறவர்கள், அந்த கணவன் மரித்து போனால் அந்த மனைவி அந்த நிபந்தனையிலிருந்து, அந்த கட்டுப்பாடிலிருந்து அல்லது அந்த கட்டப்படுதலிலிருந்து அவள் விடுதலை ஆகிறார். ரொம்ப சிம்பிள் தான். சோ அந்த இரண்டாவது வசனத்தினுடைய பிற்பகுதியை பாருங்க. புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலையாயிருக்கிறாள். மூன்றாவது வசனம், ஆகையால் இப்படி இருக்கும்போது புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். சாதாரண காரியத்தை தான் சொல்றாரு, இதுல ஒன்றும் காம்ப்ளிகேஷன் இல்லை. புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபச்சாரி அல்ல. சோ அந்த திருமண சட்டத்தின்படி இவ்விதமாக இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள், அந்த கணவன் மரிக்கும் போது மனைவி அந்த பிரமாணத்திலிருந்து அல்லது அந்த லால இருந்து விடுவிக்கப்படுகிறாள். ஆனால் இருவரும் உயிரோடு இருக்கும்போது, கணவன் உயிரோடு இருக்கும்போது மனைவியானவள் இன்னொரு புருஷனை விவாகம் பண்ணினால், இன்னொரு மனுஷனோடு போனா அது விபச்சாரம் எனப்படும், விபச்சாரி என்று கருதப்படுவாள். which is illegal, நியாயப்பிரமாணத்தின் மீறுதலாக இருக்கிறது. ஓகே, ஆனா அவன் மரித்த பிறகு அவள் விடுதலை ஆகிறாள். அதுக்கு பிறகு மரித்த பிறகு இன்னொரு புருஷனை அவள் விவாகம் பண்ணினால் விபச்சாரி அல்ல. இட்ஸ் வெரி சிம்பிள் ட்ரூத். இப்ப 4வது வசனம் தான் மிக முக்கியமான வசனமாக இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு முன்பதாக கொண்டு வர விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அதிலே தான் அந்த காரியங்களை கொண்டு வருகிறத பார்க்கிறோம். அப்படி போல, அது போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். சோ இப்போ இந்த வேற ஒரே ஒரு சின்ன காம்ப்ளிகேஷன் தான், அதையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஸோ 3வது வசனம் வரையிலும் நியாயப்பிரமாணத்தை கணவனாகவும் நம்மை மனைவியாகவும் சித்தரித்து கொண்டு வந்தவர் இங்க ஒரு சின்ன மாற்றத்தை உண்டாக்குகிறார். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் மரிக்கல, நியாயப்பிரமாணம் உயிரோடு தான் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. நான் மரித்தேன், I died with Christ. ஏதோ ஒரு பார்ட்டி மரிக்கணும், சாகணும், அந்த ஒரு பார்ட்டியை அப்படி மாத்திடுறார். நியாயப்பிரமாணம் மரிக்கவில்லை, மாறாக நான் மரித்தேன், which is the truth. We already know. நாம் ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிறோம். 6வது அதிகாரத்திலிருந்து when Christ died, இயேசு கிறிஸ்து மரித்த போது நாம் அவரோடு கூட மரித்தோம். We died என்பது ஏற்கனவே நாம் அறிந்திருக்கிற அந்த சத்தியம். அந்த சத்தியத்தை இங்கே கொண்டு வருகிறார், அவ்வளவுதான். சோ நியாயப்பிரமாணம் உயிரோடு தான் இருக்கிறது. I died. My
அல்லது பழைய மனுஷனாக நான் மரித்தேன், நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேன். ஐ டைட் டு சின். சாரி, ஐ டைட் டு சின் என்பது ஏற்கனவே நான் பார்த்திருக்கிறோம். இங்கே நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தேன். சோ நாம் அறிந்திருக்கிறபடி இந்த காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபத்துல சொல்றத நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அதையும் ஜஸ்ட் பார்த்துடலாம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 19வது வசனம். கலாத்தியர் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவனுக்கென்று பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்திலே பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஸோ இந்த 19வது வசனத்திலையும் அந்த காரியத்தை சொல்கிறார். நான் நியாயப்பிரமாணத்துக்கு மரித்திருக்கிறேன். ஐ டைட் வித் கிரைஸ்ட். ஐ டைட் ஃபார் லவ். நியாயப்பிரமாணத்துக்கு நான் மரித்திருக்கிறேன். ஆகையினாலே நியாயப்பிரமாணம் என் மேலே எந்த ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாது. நியாயப்பிரமாணம் நீ இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்ய வேண்டும் என்று எப்பொழுதும் என்னை பயமுறுத்துகிறதாக எனது பக்கத்திலே இருக்க முடியாது. அது மாத்திரமல்ல, நியாயப்பிரமாணம் கூறுகிற அந்த சாபங்கள் எனக்குரியதாகாது. There is no claim of curse by the law. நியாயப்பிரமாணத்தின் படி லெட்டர் பை லெட்டர் நிறைவேற்றாதவர்கள் சாபத்திற்குட்பட்டவர்கள். இறுதியாக அவர்கள் தேவனற்ற அந்த முழுமையான சாபத்திற்கு செல்வார்கள் என்கிற அந்த நியாய தீர்ப்பு, அந்த நியாயப்பிரமாணம் கூறுகிற அந்த நியாய தீர்ப்புக்கும் நான் மரித்திருக்கிறேன். ஏனென்றால் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் பூரணராக அல்லது நியாயப்பிரமாணத்தை ஃபுல்ஃபில் பண்ணுகிறவராக அந்த சாபங்களை அவரே ஏற்றுக்கொண்டார். அவர் எனக்காக சாபமாக்கப்பட்டபடினாலே, அவர் அந்த சாபங்களை எடுத்துக்கொண்டபடினாலே நான் அந்த அவரோடு கூட அந்த நியாயப்பிரமாணத்துக்கு மரித்த நியாயப்பிரமாணம் என் மேலே எந்த ஆதிக்கத்தையும் செலுத்த முடியாது. இட் ஹஸ் நத்திங் டு டூ வித் மீ. இவன் தோ அது உயிரோடு இருந்தாலும் நான் கிறிஸ்துவுக்குள்ளே மரித்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது இது ஒருவேளை இதை புதிதாக ஒரு சிலர் இதுல இந்த காரியத்தை இது இவ்வளவு எம்பசைஸ் பண்ணப்பட வேண்டுமா, இது ஒரு பிலாசபி மாதிரி இருக்கிறதே அல்லது ஒரு தத்துவம் போல இருக்கிறதே என்று நினைப்பீர்களே. ஆனால் அல்ல. திஸ் இஸ் நாட் பிலாசபி, திஸ் இஸ் ட்ரூத். This is truth. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. நமக்கு இதை நாம இருதயத்திலே கிராஸ் பண்ண முடியாதபடியினாலே நாம் திணறுகிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய இருதயத்தின் கண்களை இந்த மாலை வேளையிலே திறப்பாரானால் இதுதான் சத்தியம் என்பதை அறிந்து கொள்வோம். இது ட்ரூத். இப்போ நாம இந்த உலகத்திலே இருப்பது மாயையான தோற்றத்தோடு நாம் காணப்படுகிறோம். இது அழிந்து போகும். அப்பொழுது அந்த காணப்படாதவைகளாய் இருக்கிற காரியங்கள் சத்தியமாயிருக்கிறபடியினாலே அவைகள் தோன்றப்படும் அல்லது வெளிப்படையாக தெரியும். சோ அப்பொழுது வெளிப்படையாக தோன்றுகிற காரியங்கள் இப்பொழுது சத்தியமாக நாம் அதை உள்வாங்கிக் கொள்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சோ இப்போ இந்த 4வது வசனத்திலே என்ன செய்கிறார் என்றால், பால் இஸ் பிரிங்கிங் அவுட், அல்லது அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு மிக முக்கியமான உறவை கொண்டு வருகிறார். இந்த கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுதல் என்று நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டு வருகிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதனுடைய இறுதி குறிப்பாக அல்லது இதை நாம் புரிந்து கொள்வதற்கு அந்த சத்தியத்தை ஒரு
அல்டிமேட் ஷேப் கொண்டு வருகிறார். அப்படி கொண்டு வரும்போது அந்த உறவு என்ன உறவு என்று சொல்லுகிறார் என்றால், ஒரு திருமண உறவு. கிறிஸ்துவோடு கூட நம்முடைய விவாகம் முடிந்திருக்கிறது. We are married to Christ. This is very significant. நம்முடைய பரிசுத்தமாகுதல், அந்த சாங்டிபிகேஷன் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு, இந்த சாங்டிபிகேஷன்ல நாம் வளருவதற்கு, நான் கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்பட்டது சரிதான். அந்த ஒன்றிணைக்கப்பட்டது எப்படி என்றால், ஒரு புருஷனும் மனைவியும் இணைவது போல கிறிஸ்து எனது கணவராக இருக்கிறார், நான் அவருடைய பிரைடாக, அவருடைய மணவாட்டியாக நான் இருக்கிறேன் என்று என்கிற காரியம். அருமையானவர்களே, இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்றால், this truth is central to Bible. பொதுவாக நம்முடைய திருச்சபைகளிலே இந்த காரியத்தை கேட்டிருப்போம். நம்ம மணவாட்டியாக இருக்கிறோம், திருச்சபையாக நாம் மணவாட்டியாக இருக்கிறோம், மணவாளனாக இயேசு வருவார்னு சொல்லி பெரிஃபரியில அல்லது ஒரு சுற்றுப்பாடான ஒரு சத்தியமாக. அப்படி அல்ல. இந்த மாலை வேளையில நாம ரியலைஸ் பண்ண வேண்டியது, திஸ் ட்ரூத் இஸ் சென்ட்ரல் டு த பிப்ளிக்கல் ட்ரூத். வேதாகமத்தின் சத்தியங்களிலே இது மைய பகுதியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து ஆங்கில போதகர்கள் சொல்லும் பொழுது இட் இஸ் அ மிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்வார்கள். அந்த ஒருவேளை இந்த ஆங்கில போதகர்களினுடைய பிரசங்கத்தை கேட்கிறவர்களுக்கு இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கலாம், மிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப் என்று சொல்லி. ஆனா நல்ல கவனிங்க, இந்த மிஸ்டிக்கல் என்கிற வார்த்தையினுடைய தமிழாக்கம் என்ன என்று நீங்க டிக்ஷனரியில பார்ப்பீங்கன்னா, we will be misled. நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். ஆகையினாலே இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். மிஸ்டிக்கல் என்பதற்கு தமிழிலே என்ன அர்த்தம் போட்டிருக்கிறார்கள் என்றால், நான் பார்த்த டிக்ஷனரியில அல்லது நான் பார்த்த அந்த வெப்சைட்ல மாயமான என்று போடப்பட்டிருக்கிறது. அது ரேடிக்கலி ஆப்போசிட்டான அர்த்தம். ஆனால் ஆங்கிலத்திலே இந்த ஆங்கில வார்த்தையினுடைய மீனிங்கை பார்ப்பீங்கன்னா, அதாவது மிஸ்டிக்கல் என்று சொன்னால் என்ன என்று நான் எழுதி வைத்திருக்கிறேன், அதை வாசிக்கிறேன், அது ரொம்ப நல்லது. மிஸ்டிக்கல்னா என்னதுன்னா, a spiritual reality that is not immediately apparent to the senses or mind. அதாவது இது ஒரு ஆவிக்குரிய உண்மை, இது ஒரு ஆவிக்குரிய சத்தியம் அல்லது ஆவிக்குரிய உண்மையான சம்பவம், உண்மையாய் நடக்கிற காரியம், which is not immediately apparent. அது இப்போ இம்மீடியட்டா நமக்கு தோற்றத்திலே அது தென்படாது. நம்முடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டதும், நம்முடைய மைண்டுக்கு, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதுமான, நம்முடைய சரீர பிரகாரமான புலன்களுக்கும் நம்முடைய மனதுக்கும் புலப்படாத விதத்திலே இருக்கிற ஒரு ஆவிக்குரிய உண்மை. This is the truth. அது இப்போ நமக்கு தெரியல. ஏன்னா இப்போ நம்ம அதை விசுவாசத்தினாலே காண்கிறோம். இப்போ எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல அந்த விசுவாசத்தினுடைய டெஃபினிஷன் நம்ம அறிந்திருக்கிறோம் இல்லையா? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளினுடைய உறுதியும் காணப்படாதவைகளினுடைய நிச்சயம். இந்த காரியம் நமக்கு தெரியாது, காணல. நம்முடைய இட் இஸ் நாட் டேஞ்சிபிள் டு அவர் ஹியூமன் ஃப்ளெஷ்லி ஐஸ். நம்முடைய இந்த சரீர பிரகாரமான கண்களுக்கு அது தெரியவில்லை. ஆனால் விசுவாச கண்களாலே நான் அதை பார்க்க முடியும். ஆகையினாலே இந்த ராத்திரி வேளையில, இந்த சாயங்கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய விசுவாச கண்களை திறப்பாராக, நம்முடைய விசுவாசத்தை பெருகச் செய்வாராக. இதற்காக இது ரியாலிட்டியா வருவதற்காக தான் நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அந்த நம்பப்படுகிறது. திங்ஸ் ஹோப்ட் ஃபார்,
திங்ஸ் ஹோப்ட் ஃபார், அதனுடைய உறுதி, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. So a spiritual reality is that when I was born again, நான் மறுபடியும் பிறந்த போது தேவனாகிய கர்த்தர் என்னை கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைத்தார். We are married to Christ. இது சென்ட்ரல் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள், ஒரு காலத்துல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது திருச்சபைகளிலே பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல எல்லாம் உன்னத பாட்டை பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு புரிஞ்ச விதத்துல அவங்க அலிகாரிக்கலா பிரசங்கம் பண்ணுவாங்க. பட் இப்போ அதுவுமே கிடையாது. அது பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பாட்டு ரீசெண்டா பார்த்தேன். அது அவர் நேசத்தால் சோகமடைந்தேன் அப்படிங்கறதுதான் வசனம். இதை எப்படி பாட்டுல போடுறதுன்னு நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. நேசத்தால் சுகமடைந்தேன்னு சொல்லி மாத்திருந்தாங்க. அது இன்னும் இட் இஸ் நாட் சுகம், இட் இஸ் சோகம். அது லவ் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அல்லது ஒரு காதலனுக்கும் காதலிக்கும் ஏற்படுகிற அந்த நேசத்தால் சோகமடைகிற காரியம் அதுதான். ஸோ அநேகருக்கு இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் இருப்பது இடரலாக இருக்கிறது. ஆனால் ஒரு தேவ மனிதன் சொல்ல கேட்டேன் ரீசெண்டா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யூத ரபிக்கள், இந்த அந்த யூத ரபிக்களிலே சிலர் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது அவர்களுடைய கால்கள்ல இருந்து ஷூஸை கலத்திட்டு தான் வாசிப்பாங்களாம். இட் இஸ் சோ சேக்ரெட் டு தம். அது அவர்களுக்கு மிகவும் ஒரு பரிசுத்தமான ஒரு தேவபக்திக்குரிய புஸ்தகமாக அவர்களுக்கு தெரிகிறது. ஏன் நமக்கு தெரியவில்லை என்பது ஆச்சரியமான காரியம். பழைய ஏற்பாடு முழுவதும் அதை அந்த ஒரு சத்தியத்திலே தொக்கி நிற்கிறது. God married Israel. இஸ்ரவேலை தேவன் திருமணம் முடித்திருந்தார். அருமையானவர்களே, அந்த உறவை தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறதை பார்க்கலாம். சோ அந்த நிலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை விட்டு தூரமாக போய் அவர்கள் விக்கிரகத்திற்கு பின்னாலே போவார்களே, ஆனால் அது ஐடோலேட்ரி மாத்திரம் அல்ல, தட் வாஸ் அடல்ட்ரி. சோ தேவனை விட்டு அவர்கள் தூரம் போகிறது அது விக்கிரக ஆராதனை மாத்திரமல்ல, அது விபச்சாரம் என்று சித்தரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அதுல ரொம்ப கிளைமேக்ஸா நம்ம பார்க்கிறது இந்த ஓசியா தீர்க்கதரிசி. ஓசியா தீர்க்கதரிசி என்கிற வாலிபன் அவர் திருமணத்திற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்னு வச்சுக்கோ. அவர் திருமண வயதுல வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நீ திருமணம் செய்து கொள் ஓசியா, இட்ஸ் டைம் ஃபார் யூ டு மேரி, யூ மேரி. ஆண்டவரே, யாரை திருமணம் செய்து கொள்வது அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒரு விபச்சாரியை நீ திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகிறார். அதை குறித்த தீர்க்க தரிசனத்தையும் அல்லது அவள் எப்படி இருப்பாள் என்கிறதையும் அந்த ஓசியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். அவள் விபச்சாரி, அவளை நீ திருமணம் முடித்துக்கொள், அவளை நீ சேர்ந்த பிறகு அவள் உனக்கு 3 குமாரர்களை பெறுவாள். அதுல ஒரு குமாரன் உன்னுடைய குமாரன் கிடையாது, அவள் விபச்சாரத்தில் பெற்ற பிள்ளை. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் ஆண்டவரே? அதுக்கு பிறகு அவள் உன்னை விட்டு தன்னுடைய பழைய வேசித்தனத்திற்கு அவள் போய்விடுவாள். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் ஆண்டவரே? அதுக்கு பிறகு ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ திரும்பவும் அவளை விவாகம் செய்து கொள். அவளுக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அவளிலே அன்பு கூர்ந்து அவளை நேசித்து அவளை விவாகம் செய்து கொண்டு அவளை நேசித்து அவளோடு வாழ வேண்டும் என்று சிம்பாலிக்கா எதை சொல்லுகிறார் என்று நிச்சயமாக நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் அவ்வளவு தேவனாகிய கர்த்தரை விட்டு வேசித்தனத்திலே போனாள். பட் ஸ்டில் God of love came after Israel. ஆனாலும் அவள் இந்த தேவனிடத்தில் திரும்பவில்லை என்பதுதான்
அந்த உறவினுடைய காரியம். அதே காரியம் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவுக்கு வருகிறது. அது பழைய ஏற்பாட்டிலே நடந்த அந்த திருமணம் அது நிழலாக திருமணம் நடந்தது என்று சொல்லலாம், அல்லது நிழலாகிய திருமணம். ரியாலிட்டி, the true marriage is the New Testament believers with Christ. புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய நாம் இந்த கிறிஸ்துவோடு செய்கிற அந்த கிறிஸ்துவோடு கூட ஏற்படுகிற இந்த திருமண உறவுதான் அது ரியல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் அறிந்திருக்கிறோம், ஆரம்ப நாட்களிலே தியானித்திருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்திலே கணவன் மனைவிக்குள்ள அந்த உறவை அப்போஸ்தலனாகிய பவுல் சித்தரிக்கும் போது, கொண்டு வரும்போது, அங்கே அந்த ஒரிஜினலான திருமணம் இயேசு கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ளதுதான். அதற்கென்றுதான் இந்த திருமணத்தை தேவனாகிய கர்த்தர் ஏதேனிலே வடிவமைத்தார் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தை அல்லது இந்த திருமண உறவு என்பதை சரியாக ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் கிறிஸ்தவனாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவன் தான் இந்த திருமணத்தினுடைய உறவை, அதனுடைய அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த காரியத்தை அவன் விளங்கிக் கொள்வதனாலே, அல்லது இந்த சத்தியத்து நிமித்தமாக அவன் அதை புரிந்து கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதை நாம் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உறவை தான், இந்த திரும்பவுமாக 4வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவர் உடையவர்கள் ஆகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். ஒரு மிக உன்னதமான இந்த திருமண உறவை அங்கே அவர் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். இது ஒரு ட்ரூத், இதுதான் ட்ரூத். அதை ஆணி அடிச்ச மாதிரி நம்முடைய மனதிலே பதித்துக் கொள்வோம். இதுதான் உண்மை. இதை ஒரு அனாலஜி அப்படின்னு சொல்லலாம். அனாலஜி, இதை நல்ல கவனிங்க. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை அநேகர் இப்ப பிரசங்கிப்பதில்லை, பிரசங்கித்தாலும் அதை அலிகாரிக்கலாக எடுத்து பிரசங்கிப்பது வழக்கமாய் இருக்கிறது. அலிகாரிக்கல் அப்படிங்கிறது அனாலஜி, இந்த ரெண்டும் வேறு வேறு. அதனுடைய டிஃபரன்ஸை கொஞ்சம் சொல்லிடுறேன். இப்போ அலிகாரிக்கல் அப்படின்னு சொன்ன, இந்த இப்போ காட்டு மரங்கள் குல்கிச்சிலி அல்லது சாரோனின் ரோஜானா, அந்த சாரோன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன, அப்படி ஒன்னொன்னுக்கும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் அல்லது மறைந்திருக்கிற ஒரு ஹிடன் மீனிங் இருக்கிறது என்று சொல்லி அந்த உன்னத பாட்டை அப்படி தேடி பார்க்கிறது. கண்கள் புறா கண்கள் போல இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? அந்த கண்கள் தண்ணீரினால் நிறைந்து இருக்கிறதுன்னா கண்ணீர் விட்டு அழுது ஜபிக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டு வருது அலிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க, அலிகாரி. அப்படி நாம் அந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை அப்படி படித்தோமானால் we will be misled. அது அலிகாரி அல்ல, ஆனால் அனாலஜி. அந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை படிப்பதற்கு இது ஒரு நல்ல திறவுகோல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தை அப்படியே அந்த 8 அதிகாரம் நினைக்கிறேன்ல, 8 அதிகாரத்தையும் அப்படியே படித்தல், அதிலும் மிக குறிப்பாக சொல்லுவோமே ஆனால் அந்த புதிதாக திருமணம் முடிந்தவர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிற விதத்திலே தான் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை அப்படியே படிக்கலாம். அந்த அப்படியே படித்து மொத்தத்திலே இட்ஸ் அனாலஜி. அனாலஜின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, பூமியிலே நடக்கிற ஒரு சம்பவம், ஒரு காரியத்தை பரலோகத்தில் இருக்கிற காரியத்துக்கு நிழலாக பார்ப்பது. உதாரணமா, இந்த நிக்கோதேமோடு கூட இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போது மறுபடியும் போதித்து கொண்டிருக்கிறார். அவனுக்கான விளங்கல.
மறுபடியும் பிறக்கிறதுன்னு சொன்னா என்ன? ஒருவன் ஸ்திரீயினுடைய வயிற்றிலே அல்லது தாயினுடைய வயிற்றிலே கர்ப்பத்திலே இரண்டாம் முறையாக பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்று கேட்கிறான். சோ இயேசு கிறிஸ்து அவனுக்கு அதை விளக்கி கொண்டு சொல்லும் போது, மறுபடியும் பிறத்தல் என்கிறது ஒரு அனாலஜி தான். மறுபடியும் பிறத்தல் என்கிறது இந்த சரீர பிரகாரமாக பிறக்கிற ஒரு சம்பவத்தை கொண்டு அந்த உண்மையாக நிகழுகிற அந்த ஸ்பிரிச்சுவல் ரீபர்த், ஆவிக்குரிய மறுபிறப்பு என்கிறதை நான் உனக்கு போதித்தா அது உனக்கு பிலாசபி மாதிரி இருக்கும். அது ஹெவன்லி திங். அது பரலோகத்துக்கு அடுத்த சத்தியம். ஒரு மனுஷன் எப்படி மறுபடியும் பிறக்கிறான் என்று உன்னால அனலைஸ் பண்ண முடியாது. அது பரலோகத்தினுடைய சத்தியம். காத்து எங்கிருந்து வருது, எப்படி வீசுது, எங்க போகுதுன்னு சொல்லி தெரியாது. சோ அது போலதான் இந்த ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு மனுஷன் மறுபடியும் பிறத்தல் அப்படிங்கிற காரியம், அது ஆவிக்குரிய சத்தியம், அது பரலோக சத்தியம். அதை விளங்கிக் கொள்வதற்காக இந்த சரீர பிரகாரமாக ஒரு குழந்தை பிறக்கிறது நான் உனக்கு சொன்னேன். சோ சரீர பிரகாரமாக ஒரு குழந்தை பிறக்கிறது அனாலஜியாக இருக்கிறது. எதற்கு அனாலஜி? அந்த ஆவிக்குரிய பிரகாரமாக மறுபடியும் பிறக்கிற காரியத்துக்கு ஒரு அனாலஜியாக அல்லது ஒரு திருஷ்டாந்தமாக, அதுதான் நல்ல வார்த்தை, தமிழ் வார்த்தை, திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உண்மையான உறவு இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அது வெளிப்படுத்தின விசேஷத்துல அது கான்சமேட் ஆகும், அல்லது அந்த உறவு முடிவுக்கு வரும், அல்லது அந்த உறவு கான்சமேஷன் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அல்லவா. அந்த உறவு அந்த அந்த தத்ரூபமாக்கப்படுதல் வெளிப்படுத்தின விசேஷத்துல. இந்த காரியத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த ஜெனிசிஸ்ல ஏதேன் தோட்டத்திலே ஒரு திருமணம் உண்டாகிறது. அந்த திருமணத்திலே அது தொடங்கி திருமணத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்திலே அது முடிகிறது என்று. இதெல்லாம் வைத்துதான் நான் பார்க்கும்போது இந்த உறவு, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்படுகிற அந்த உறவு, இட் இஸ் சென்ட்ரல் டு கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்தவத்திற்கு அது மிகவும் நடுமையமாக இருக்கிறது. ஆகையினாலே நம்முடைய அந்த பரிசுத்தமாகுதல் என்கிற காரியத்துக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளாக நாம் இதை ஆணித்தரமாக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியதும், விசுவாசிக்க வேண்டியதும், அதை அனுபவிக்க வேண்டியதும் மிக மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோ வாசிக்கிறேன் திரும்பவும் 4வது வசனம். அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவர் உடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள் ஆனீர்கள். சோ இதுல 3 மிக முக்கியமான காரியங்களை அவர் கொண்டு வருகிறத பார்க்கிறோம். முதலாவது the process, எப்படி நாம் அந்த இணைக்கப்படுதல் நமக்குள்ளே நடக்கிறது என்பதை இந்த வசனத்திலேயே அவர் ஒரு ஆங்கிள் கொண்டு வருகிறார் என்பது மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த ப்ராசஸ் அல்லது இந்த மேரேஜ் எப்படி நடக்கிறது, அந்த மேரேஜ் நடப்பதற்கு மிக முக்கியமாய் தேவைப்படுகிற ஒரு காரியம் என்ன என்பதை கொண்டு வருகிறார். 2வது இந்த ப்ரிவிலேஜ், இப்படி நாம் இணைக்கப்பட்டிருக்கிறபடினாலே இந்த மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ல நமக்கு என்னென்ன ப்ரிவிலேஜஸ் கிடைக்கிறது அல்லது என்னென்ன ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது என்று அது மிக தெளிவாக இதுல இல்லை என்றாலும் இதிலே தொக்கி நிற்கிறதாக அதை நாம் சற்று விரிவாக பார்க்க வேண்டியது நிச்சயமாய் அவசியமாக இருக்கிறது. ஸோ the privileges, ஒன்று ப்ராசஸ், 2வது the privileges, 3வது the purpose, அதனுடைய நோக்கம் என்ன என்பதையும், இந்த 3 காரியங்களையும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நடத்துகிறது போல நாம் இதிலிருந்து
கற்றுக்கொள்ள முயற்சி செய்யலாம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த முதல் காரியம், அந்த ப்ராசஸ், இது எப்படி நடக்கிறது என்றால், அடிப்படையிலே தேவனாகிய கர்த்தர் இதை செய்கிறார் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஒன்றிணைக்கப்படுதல், அந்த 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 30வது வசனம், நம்ம இன்னொரு கான்டெக்ட்ல அதை பார்ப்போம். அந்த வசனம் நமக்கு தெரியும். தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக்கினார் என்று மிக தெளிவாக அங்கே நாம பார்க்க முடியும். சோ இது இந்த மிஸ்டிக்கல் ரிலேஷன்ஷிப், உண்மையான ஆவிக்குரிய சம்பவம் நடந்தது. when we were born again, அது ஒரு சிம்பிள் ஆக்டாக நான் மறுபடியும் பிறந்த போது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? என்னை கிறிஸ்துவுக்குள் ஆக்கினார், கிறிஸ்துவுக்குள் வைத்தார். நாம் அறிந்திருக்கிறோம் அருமையானவர்களே, கிட்டத்தட்ட 190 தடவைக்கு மேலே இந்த எக்ஸ்பிரஷன் புதிய ஏற்பாட்டிலே இருக்கிறது. இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள்ளே என்கிற அந்த எக்ஸ்பிரஷன், அது இந்த ஒன்றிணைக்கப்படுதல் என்கிற சத்தியத்திற்கு மிகவும் முக்கியமாக, இனிமே நீங்க வேதத்தை படிக்கும்போது அதை தெளிவாக கவனியுங்கள். சோ நல்லா கவனிங்க, இந்த 4வது வசனத்துல கிறிஸ்து, நல்லா கவனிங்க, கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்கள் ஆகி, அவ்வளவுதான் எழுதணும். You have become, or you have become, or you belong to, அல்லது you were married to Christ, அல்லது கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக நீங்க மாறிட்டீங்க. கிறிஸ்து, அவ்வளவுதான், அப்படி சொல்லணும். ஆனா அந்த 2 அடைமொழிகளை, அல்லது கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற, அல்லது கிறிஸ்துவோடு கூட சம்பந்தமாயிருக்கிற 2 டாக்ட்ரின்ஸை இங்க கொண்டு வர்றத பாருங்க. அது நம்ம கிறிஸ்துடையவர்களாக, கிறிஸ்து என்னும் வேறொரு உடையவர்கள் ஆனீர்கள், அவ்வளவுதானே, அதுதானே முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை மாத்திரம் பார்க்க முடியாது. நல்லா கவனிங்க, எப்படிப்பட்ட கிறிஸ்து என்று சொல்லுகிறார் என்றால், மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறு ஒருவருடையவர்களாகி. This is significant. அதை ஏன் சேர்க்க வேண்டும்? அதுபோல தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தீர்கள். சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை ஆழமாக நம்முடைய இருதயத்திலே பதித்துக் கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. இனிமே நீங்க புதிய ஏற்பாட்டை படிக்கும்போது, மிக குறிப்பாக பவுலினுடைய நிருபங்களை நீங்கள் படிக்கும்போது, இந்த இயேசு கிறிஸ்து என்கிற நபரை எப்படியெல்லாம் எங்கெல்லாம் திணிக்க முடியுமோ அங்கெல்லாம் திணிக்கிறத நம்ம பார்க்க முடியும். Just he was crazy after Christ and the cross, which is very central to Christianity. இல்ல, நல்ல கவனிங்க, இன்றைக்கு ஒரு சகோதரி என்னோடு கூட பேசி கொண்டிருந்தாங்க. அவங்க ஒரு சர்ச்சை பற்றி சொன்னாங்க. அந்த சர்ச்சில் உள்ள டீனேஜ் பிள்ளைங்களை டீச் பண்றதுக்காக ஒரு 10 டீச்சர்ஸ் இருக்காங்க. நல்ல கவனிங்க, ஒரு நல்ல பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ல டீனேஜ் சில்ட்ரனை வழி நடத்தும்படியாக 10 டீச்சர்ஸ் இருக்காங்க. அந்த 10 டீச்சர்ஸ்க்கும் என்கிட்ட பேசிக்கொண்டிருந்த சகோதரி அவங்கள ட்ரெயின் பண்ற பொறுப்பை எடுத்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இந்த முழு வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து தான் மைய பகுதியிலே இருக்கிறார், அல்லது இயேசு கிறிஸ்து தான் இந்த முழு வேதாகமத்தின் கருப்பொருள் என்று சொன்னா அந்த பிள்ளைகள் அதை கிராஸ் பண்ணவும் முடியல. அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு விளையாட்டாகவும், அந்த பிள்ளைகள் நான் சொல்றது வந்து அந்த சர்ச்ல உள்ள டீனேஜ் பிள்ளைகளை வழி நடத்தும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அந்த லீடர்ஸ்க்கு வந்து இந்த முழு வேதாகமத்தினுடைய மைய பகுதி அல்லது மைய கருப்பொருள், the central theme of the Bible is Jesus Christ அப்படிங்கிறது அவங்களால நம்பவும் முடியல. அது மாத்திரம் இல்ல, அது ஏளனமாக பார்க்கிறார்கள். That was மிகவும் பெயின்ஃபுல்லாக எனக்கு இருந்தது. அது வந்து நம்ப முடியலைன்னுங்கிறது மாத்திரம் இல்ல, அது அவங்களுக்கு ஒரு ஒரு விளையாட்டு போல அல்லது ஒரு சாதாரண காரியமாக இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கோ
இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் அவரை கொண்டு வர வேண்டுமோ அங்கெல்லாம் அவர் கொண்டு வந்து கொண்டே இருப்பார், திரும்ப திரும்ப திரும்ப. சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்தவ விசுவாசிகளாக the person and work of Jesus Christ என்று ஒரு டாக்டரின் இருக்கிறது. The doctrine of the person and work of Jesus Christ. இயேசு கிறிஸ்து என்னும் நபர் யார், எப்படிப்பட்டவர், அவர் யார். தம்பி இளங்கோ ரொம்ப அழகா ஒரு வசனத்தை கொலோசியர்ல இருந்து சொன்னாங்க. அந்த முழு பேசேஜும் குளோரியஸ் பேசேஜ், அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த மிக உன்னதமான வேத பகுதி அது. அவங்க அதுல ஒரு வசனம் சொன்னாங்க, தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் கிறிஸ்துவிலே சரீர பிரகாரமாக வாசமா இருக்கிறது. அமேசிங் பேசேஜ், அமேசிங் பேசேஜ், அமேசிங். இங்க கொண்டு வர்றாரு பாருங்க. So when you are married to Christ, கிறிஸ்துவோடு கூட நீங்கள் விவாகம் செய்யப்பட்டிருக்கிறீர்கள், கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது அதுல மிக முக்கியமாக இந்த காரியம் எதனால் சம்பவித்தது? Because of the body of Christ. சரீரம், அவருடைய சரீரத்தினாலே அப்படின்னு சொல்லும் போது அதுல டாக்டரின் ஆஃப் இன்கார்னேஷன் வருகிறது. இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த, அண்ட சராசரங்களில் உள்ள ஒவ்வொரு ஆட்டம் மாலிகூலையும் ஒவ்வொரு மொமெண்ட்டும் மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிற கிரைஸ்ட், கிறிஸ்து என்கிற திருத்துவத்தின் இரண்டாம் நபர், அவ்வளோ பெரிய தேவன். ஒரு தன்னால் படைக்கப்பட்ட ஒரு ஒரு கன்னியினுடைய ஒரு ஒரு ஃபீபிளான ஒரு மனுஷியினுடைய கரங்களிலே மாம்ச சரீரம் எடுத்தவராக காணப்பட்டாரே. அவளுடைய கர்ப்பத்திலே இன்றைக்கு ஒரு சகோதரர் என்னோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக வந்திருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுகிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் பிறப்பதற்கு கூட ஒரு கர்ப்பத்தை வாடகைக்கு எடுத்தது போல எடுக்க வேண்டியது இருந்தது என்று சொல்லி. So he was incarnated. என்னை போல, உங்களை போல ஒரு மாம்ச சரீரத்தை அவர் எடுத்தார்னு சொல்லும்போது அது ஒரு மேஜிக் மாதிரி இல்லை, நம்மை போல பிறந்தார். தன்னுடைய மாம்சத்திலே என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார். என்னுடைய பாவத்திற்கான என்னுடைய பெனல்டி, அந்த நித்திய மரண ஆக்கினை தண்டனையை தன்மேல் ஏற்று தன்னுடைய சரீரத்திலே கொடூரமான முறையிலே குரூவலாக இந்த வேதனையை சகித்து அவர் சிலுவையிலே மரித்தார் என்கிற காரியம். The cross, the Christ and the cross. So சரீரத்திலே அவர் செய்து நிறைவேற்றினது. Because of that I died with Christ. So அவருடைய சரீரம் மிக முக்கியமானது. இரண்டாவது அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய உயிர்த்தெழுதல். So உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவருடைய ஜீவனாலே. So அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாராவது சொல்ல முடியுமா இந்த யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட் எங்க எக்ஸாக்டா அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி? யாராவது உங்க மைக்கை ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணி சொல்ல முடியுமா? Romans 1:5. ஓ, ரொம்ப முன்னால போயிட்டீங்க. தட்ஸ் குட். கரெக்ட். ஓகே. பட் ஆனா இந்த சிஸ்டமேட்டிக்கா அவர் டீச் பண்ண தொடங்கின பிறகு ஜஸ்டிஃபிகேஷன், ஏன்னா அது முதல்ல வரணும்ல, ஜஸ்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி யூனிஃபிகேஷன் வர முடியாது. மேபி தேங்க்யூ, நீங்க சொன்னது அந்த இன்ட்ரோடக்ஷன்ல வருதுன்னு நினைக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன்ல வருது. மற்றபடி 1வது அதிகாரம் 18வது வசனத்துல தான் அந்த காஸ்பல் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிச்ச பிறகு அந்த ஜட்ஜ்மெண்ட், அந்த கோப நிவாரண பலி, ஜஸ்டிஃபிகேஷன், அப்படி அந்த ரொம்ப அழகா சிஸ்டமேட்டிக்கா வராருல. அப்படி வரும்போது ஜஸ்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் யூனிஃபிகேஷன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம விசுவாசத்தினாலே நாம் நீதிமானாக்கப்படும் பொழுது நடக்கிற காரியங்களிலே மிக 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 உன்னதமானது இந்த யூனிஃபிகேஷன் அல்லது கிறிஸ்துவோடு கூட ஒன்றிணைக்கப்படுதல். 5வது அதிகாரம் 10வது வசனம்.
கரெக்ட் யா 10வது வசனம். குட், தேங்க்யூ தம்பி. ஸோ 10வது வசனத்தை வாசிப்போம். உங்களுக்காக வாசிக்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய வேதாகமத்தை திறந்து பாருங்கள். மிக முக்கியமான ஒரு வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், இங்கேயும் அந்த மரணத்தை கொண்டு வரும். மரணம் சம்பவித்த போது, கோப நிவாரண வழியாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்து மரித்த போது, தன்னுடைய ஜீவனை கொடுத்த போது, என்மேல் கோபமாயிருந்த அந்த பிதாவாகிய தேவனோடு நான் ஒப்புரவாக்கப்பட்டேன். சோ அவருடைய மரணத்தினாலே ஒப்புரவாக்கப்பட்டிருக்க, மிக முக்கியமான ஃப்ரேஸ் அடுத்தது, கோபாக்கினைக்கு நீங்களாக, அந்த பிதாவாகிய தேவனுடைய கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? சாரி, நான் 9வது வசனத்துக்கு போயிட்டேன். சாரி, ஓகே, பிற்பகுதி 9வது வசனத்துக்கு போயிட்டேன். 10வது வசனம், சாரி. நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், அது சரியா வாசித்தேன். அடுத்த கம்மா போட்டு, ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே, அவருடைய உயிர்த்தெழுதலினாலே, கல்லறையிலே அவர் முடங்கி விடவில்லை, இப்படி சரீரத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினவர், தன்னுடைய சரீரத்தின் மரணத்தினாலே என்னை ஒப்புரவாக்கினவர், கோப நிவாரண பலியாக தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்த, சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவர் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தவர், அங்கே கல்லறையிலே முடங்கி விடவில்லை, சரீரமாய் மாத்திரமல்ல, அவர் ஜீவனோடு உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்படியானால் அவருடைய ஜீவனோடும் நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம், அவருடைய உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஜீவனாலே நாம் அவருடைய கோபாக்கினைக்கு, இறுதி கோபாக்கினையிலிருந்து ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயமாவே. அமேசிங் ட்ரூத். அருமையான பிள்ளை, இந்த நாம் வாழுகிற இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அதுக்கு இன்னொரு விதத்திலே அதை சொல்வோமே ஆனால், இட் இஸ் த லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்பொழுது நான் வாழ்வது விசுவாசத்தினாலே, கிறிஸ்துவே நிலை வாழ்கிறார். அந்த கலாத்தியர் 2:20, நான் அல்ல, the life I now love, and the life that I now live is the life of Christ. உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். செடியாகி அவரோடு கூட நான் இணைக்கப்பட்டிருக்கிற கொடியாக இருக்கிறேன். The life flows, keeps flowing. ஜீவனானது அவரிலிருந்து எனக்குள்ளே பாய்ந்து கொண்டிருக்கிறது. I am so united with Christ. And இதுல அநேக காரியங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, இன்னொரு விதத்திலே சொல்வோமே ஆனால், இந்த 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம் யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட் மாத்திரம் இல்ல, இதுல நமக்கு கிடைக்கிற அந்த ரட்சிப்பின் நிச்சயம். நிறைய பேர் ரொம்ப அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை ரொம்ப சாதாரணமா நினைக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனா கடைசி வரை ரட்சிக்கப்படுவாங்களான்னு அவங்களுக்கே உறுதி இல்லை. ஆனால் அதைத்தான் இங்கே செய்கிறார். இந்த 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், 8வது அதிகாரம் வரையிலும் இந்த அஷூரன்ஸ் ஆஃப் சால்வேஷன், ரட்சிப்பின் நிச்சயமானது தனிப்பட்ட முறையிலே என்னிலும் உங்களிலும் அது உறுதிப்பட்டு வர வேண்டும் என்றும், அது நிமித்தமாய் நாம் பூரித்து மகிழ்ந்து சந்தோஷித்து இந்த ரட்சிப்பிலே கலிகூற வேண்டும் என்பதுதான் இதனுடைய அல்டிமேட்டான நோக்கம். நேரம் நிறைய ஆயிடுச்சு, ஆனா மிக முக்கியமாய் நான் சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்த காரியங்களை தொடவே முடியல. சிக்னிஃபிகன்ஸ், அந்த உறவினுடைய மேன்மை, I was so eager to bring that. அந்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த வெட்டிங்கினுடைய அந்த ப்ரிவிலேஜஸ்,
கிட்டத்தட்ட ஐ திங்க் 8 அல்லது 10 கிட்டத்தட்ட 10 ப்ரிவிலேஜஸை மார்ட்டின் லாய்ட் ஜோன்ஸ் கொண்டு வந்திருக்கிறார். அதை தான் நான் உங்களுக்கு கொண்டு வரலான்னு யோசித்தேன். ஐ வாஸ் ரியலி பிளஸ்ட் பை தட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உறவின் முறையை நாம் சரியாக கிராஸ் பண்ணினோம் என்றால் நாம் அவருக்கு துரோகம் செய்து ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டோம். செய்ய முடியாது. அப்ப நம்ம பாவம் செய்ய மாட்டோமா? அப்படி அல்ல. we will not go after other gods. we will not அதாவது அமேசிங்கான காரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த ஆவியில இணைக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, ஒரே மாம்சமா இருக்கிறோம் என்பதுதான் இட் வாஸ் நியூ டு மீ. எனக்கு அது வேகா தான் இருந்தது. அதை தான் நான் சொல்ல துடித்து கொண்டிருந்தேன். அதை நான் சொல்லி பட் அடுத்த வாரத்துக்காக நம்மை உங்களை காத்திருக்கவும் நானும் இன்னும் அதில் இன்னும் என்ஜாய் பண்ணுறேன். நான் அருமையானவர்களே, நாம் கிறிஸ்துவோடு கூட ஒரு ஆவியா மாத்திரம் அல்ல, we are one flesh with Christ. What an amazing truth. This is truth. We are one flesh with Christ. அதனாலதான் வேசித்தனம் அல்லது விபச்சாரம் செய்வது அது மிக கொடிய பாவமாக ஒரு விசுவாசிக்கு அது மாறிவிடுகிறது. பிசிக்கல் இன்டிமசி வித் another woman other than the God given wife. ஸோ அந்த காரியங்களை கர்த்தருக்கு சித்தமானா தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து இந்த சத்தியத்திலே வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஓட்டு தம்பி இல்லைங்க. தேங்க்ஸ். ஸோ இந்த நாளிலும் நம்ம அந்த யூனிஃபிகேஷன் வித் கிரைஸ்ட் எப்படி நம்மளுடைய சாங்டிஃபிகேஷனை நிறைவேற்றுகிறது அப்படின்ற காரியங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ கலாத்தியரில் பவுல் சொல்லுகிற காரியம் அதே மாதிரி லைக் அந்த 4வது வசனம் வரையிலும் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வருகிறதான அந்த இன்ஸ்பயர்ட் ரைட்டர் 5th verse வரும்பொழுது எவ்வளோ அழகாக அதை நாம் மறிக்கிறோம் அப்படின்ற காரியத்தை கொண்டு வருகிறதையும், ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே 2-3 வாரங்களாக கேட்கும்போது கேட்டோம்ல, நியாயப்பிரமாணம் நம்மை ரட்சிக்கிறது மாத்திரமல்ல, நம்மளுடைய ரட்சிப்புக்கு உபாத்தியாக இருக்கிறது, ப்ளஸ் நம்முடைய சாங்டிஃபிகேஷனுக்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்றதையும் லைக் இந்த வீக் நம்ம பார்க்கும்போது அந்த மிஸ்டிக்கல் நம்முடைய கண்களுக்கு புலப்படாத அல்லது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அப்படிப்பட்ட அந்த ஒரு உன்னதமான ரிலேஷன்ஷிப்பை இந்த யூனிஃபிகேஷனில் தேவன் கொண்டு வருகிறபடினால நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாத காரியங்கள்ல ஓசியா புத்தகத்தை டைஜஸ்ட் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். நாம் நம்மளை நீதிமான்கள் அப்படின்னு நினச்சிப்போம். நம்மள நீதிமான்கள் நினைச்சிட்டு தேவன் எப்படி ஒரு தீர்க்கதரிசியை போய் ஒரு சோரம் பண்ண ஸ்திரீயை கல்யாணம் பண்ண சொல்றாரு அப்படின்ற மாதிரிலாம். பட் அன்லெஸ் நமக்கு இந்த மாதிரியான அந்த என்லைட்டன்மெண்ட்ஸ் வரல அப்படின்னா, ஆக்சுவலா நாம தான் அந்த சோரம் போன ஸ்திரீ அப்படின்றதும், எப்படி யூதாவும் இஸ்ரவேலும் தேவனை விட்டு புறம்பாய் போன பொழுதும் தேவன் அவர்களை எவ்வளவாய் நேசித்தார், அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்ல கொண்டு வர்றாருல, அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்று ஆராய்ந்து பார்க்கத்தக்கதாக அப்படின்னு கொண்டு வர்றாருல. ஸோ அந்த கிரைஸ்ட் லவ். ஸோ அதே மாதிரி அந்த கிறிஸ்டியன் வேறொருடையவர்களாகி அதில் ஏன் அந்த இன்ஸ்பயர்ட் ரைட்டர் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்துவை கொண்டு வருகிறார், அந்த கிறிஸ்துவின் சரீரத்தை ஏன் கொண்டு வருகிறார். ஸோ டாக்டரின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, ஓகேவா. ஸோ நம்ம அந்த முழு டாக்டரின்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்றாக இருக்கிறது அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருக்கோம். ஸோ இந்த மாலவழியிலும் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். பிரதர் பாஸ்டியன் பால், நீங்க ப்ரேயர் பண்ண முடியுமா?
ஓகே ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே. மகா இரக்கமும் மாறாத அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்லதொரு ராத்திரி வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ரோமர் புத்தகத்தில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டதான அநேக காரியங்கள், நியாயப்பிரமாணத்தை குறித்தும் நாங்கள் எங்களையே நீதிமான்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காரியம் ஆண்டவரே ஒன்றும் அல்ல. நீங்கள் எங்களை நீதிமான்கள் ஆக்காவிட்டால் நாங்கள் நீதிமான்கள் ஆவது மிகவும் கடினமாய் இருக்கும் என்கிற காரியங்கள், தேவன் எங்களுக்காக செய்த ஆண்டவரை காரியங்கள், பவுல் ஆண்டவரை உங்களை எல்லா இடங்களிலும் ஆண்டவரை முன்னிறுத்தி ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதையும் நாங்கள் இந்த வேத பகுதிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஆழமாய் நாங்கள் கற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர், இன்னும் உதவி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான ஆண்டவரை அண்ணனை நீர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர். அவரோடாக அதிகமான சத்தியத்தின் ஆழங்களை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். நாங்கள் இன்னும் கற்றுக்கொண்டவும் ஆண்டவரை கற்று ஆண்டவரை இன்னும் ஆண்டவரை உங்களுடைய பரிசுத்தத்துக்குள்ளே நாங்கள் ஆண்டவரை நடக்கவும், பாவம் இந்த ரூபத்திலே வரும் அது எப்படியெல்லாம் எங்களை ஆண்டவரை வீழ்த்தும் என்பதையும், அதிலிருந்து எப்படி நாங்கள் நீதிமான்கள் ஆக முடியும் என்பதையும் வேத சத்தியத்தின்படியும் ஆண்டவரே உம்முடைய அன்பின் பிரகாரமும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வல்லமை காரியத்தில்தான் நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியுமே அல்லாமல் எங்களுடைய மாமிசத்திலோ எங்களுடைய சுயத்திலோ நாங்கள் ஆண்டவரை பரிசுத்தமாகுவோம் என்று சொல்லுவது ஆண்டவரே கடினமான காரியம். உம்முடைய வார்த்தை எங்களை பரிசுத்தப்படுத்தட்டும். ஆண்டவரே கற்றுக் கொடுக்கிறவரையும் ஆண்டவரை கற்றுக்கொள்ளுகிற எங்களையும் ஆழமாய் ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ளுவதற்கும் விளங்கி கொள்ளுவதற்கும் இருதய ஆழத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுவதற்கும் தேவனாகிய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீர்களாக. இன்னுமாய் ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிறதான் அருமையான அன்னை ஒப்பு கொடுக்கிறோம். அவருக்கு நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கத்தர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கத்தர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். அடுத்த வாரம் நாங்கள் ஒருவர் ஆண்டவரை இந்த பாடத்தினூடாக ஆண்டவரை சந்திக்கும் வரையிலும் கிருபை எங்களை தாங்கிக் கொள்ளுவதால் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தியுடைய நாமத்தை உயர்த்தி ஜெபம் வேண்டி நிற்கிறோம். எங்க ஜீவன் வல்லமை உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்ஸ். ஸோ இந்த நாளிலும் உங்களுக்கு கேள்விகள் இருக்குமோனால் நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒண்ணு இருக்குது. என்னன்னா, ரோமர் 6ஆம் அதிகாரத்துல ஒரு இடத்துல சொல்லுது, நாங்க பாவத்துக்கு பிழைத்து பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைத்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அழகா விளக்கமா அன்னைக்கு பவுல் சொல்றாரு. அப்ப அதுல நாங்க 7ஆவது அதிகாரத்துக்கு நாங்க வரும்போது நியாயப்பிரமாணத்துக்கும் நாங்க மறித்து இருக்கிறோம். அப்ப பாவத்துக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் மறித்து நீதிக்கும் கிறிஸ்துவுக்கும் பிழைத்திருக்கிறோம் அப்படியா எடுக்கிறது, இல்லைன்னா அது நீதி சொல்றது வேற ஒரு காரியத்தை சொல்லுதா அப்படிங்கறதுல ஒரு சின்ன கேள்வி ஒன்று. கரெக்ட். ஆக்சுவலி நீதி அல்லது ரைச்சஸ்னஸ் பர்சானிஃபைடு இஸ் கிரைஸ்ட். ஸோ நம்ம அந்த பேரலல் வேர்ட்ஸ் நிறைய பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நீதிக்கு அடிமைகளாக ஆனீர்கள், அதே 2 வசனத்துக்கு கீழே வரும்போது தேவனுக்கு அடிமைகள் ஆனீர்கள்னு சொல்லி வரும். ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ தேவனுக்கு அடிமையானோ, நீதிக்கு அடிமையானோ, கிறிஸ்துவுக்கு அடிமையானோ, எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி பாவத்திற்கென்று மரித்தோம், நியாயப்பிரமாணத்திற்கென்றும் மரித்தோம். ஒன்று தான். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் எல்லாத்துக்குமே மரித்திருக்கிறோம். பாவத்திற்கு மரித்தோம் அப்படின்னு சொல்லும்போது பாவம் செய்கிற அந்த பாவத்தினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் என் மேல இருக்காது. நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன் என்பது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். அது நியாயப்பிரமாணத்தினுடைய கிளைம்ஸ், நியாயப்பிரமாணத்தினுடைய ஆதிக்கம், அதுக்கும் நான் மறித்திருக்கிறேன். போத் ஆர் டிஃப்ரெண்ட். பட் எல்லாமே நடந்தது. நியாயப்பிரமாணத்திற்கும் மறித்தோம், பாவத்திற்கும் மறித்தோம், நீதிக்கு அடிமைகளானோம், தட் இஸ் கிறிஸ்துவுக்கு அடிமைகளானோம் அல்லது தேவனுக்கு அடிமைகளானோம் அப்படிங்கிறது.
தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ. தேங்க்யூ. அங்கிள் ஆக்சுவலா அது இப்படி புரிஞ்சுக்கலாம் அங்கிள். ஆக்சுவலா பாவத்தின் தண்டனைக்கு கிறிஸ்து தன்மையில் ஏற்றுக்கொண்டபடினால நம்ம அப்படி மட்டும் இருக்கிறோம், அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்து கொண்டு இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நியாயப்பிரமாணம் நம்மால நிறைவேற்ற முடியாது, பட் ஆனா கிறிஸ்து அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி நமக்கு நீதியை சம்பாதித்திருக்கிறார் அப்படின்றது அந்த மாதிரி தான் எடுக்கணும். கரெக்ட். அதான் நியாயப்பிரமாணத்தினுடைய நியாயப்பிரமாணம் என்னெல்லாம் டிமாண்ட் பண்ணிச்சோ அது எல்லாத்தையும் கிறிஸ்து நிறைவேற்றினதுனால நான் கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்பட்டபடினால நானும் என்னலையும் அதே காரியம் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அதுல. ஸோ அவர் நிறைவேற்றினார், அதனால அவர் மேல கிளைம் கிடையாது. அதே மாதிரி என் மேலேயும் நியாயப்பிரமாணத்துக்கு எந்த விதமான ஆதிக்கமும் இல்லை, கிளைமும் இல்லை, இறுதி கிளைமும் இல்லை. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட் தான். குட், தேங்க்யூ. ஓகே, வேற யாருக்கும் கேள்விகள் இல்லை அப்படின்னா நீங்க தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து பாருங்க. வருகிற நாட்களிலும் நம்ம ஒன்றாய் சேர்ந்து இந்த வேத பகுதிகளை யாராகவும் தேவனை மகிமைப்படுத்தவும் தேவன் நமக்கு உதவி செய்வார். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ.